வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டோன் செயின் ஸ்டிச். இதில் 2 டைப் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டைப். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்டோன் செயின் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டிசைன் பொறுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கம் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு நம்ம வந்துட்டு ஸ்விங் த்ரெட் சொல்லுவோம்ல, காட்டன் த்ரெட், அதை எடுத்துக்கிறேன். சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, கம்மே யூஸ் பண்ணலை, நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு ஸ்டிச் எடுத்து ஸ்டோன் செயின் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு செயினில் மேலேருந்து அப்படி கீழே கொண்டுட்டு வரணும். பட்டன் ஹோல் இருக்கா, கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு ஸ்டிச் போடுவோம் பட்டன் ஹோலில். ஆனால் இது அப்படி போடக்கூடாது. சைடில் அந்த செகண்ட் ஸ்டிச்சில் செகண்ட் ஸ்டோனில் போட்டுறணும். அகெயின் செகண்ட் செயின்லேருந்து மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து அடுத்த செயினில் ஒரு ஸ்டிச். அகெயின் மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து அடுத்த செயின் கிட்டக்க ஒரு ஸ்டிச். அகெயின் மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டோன் பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதுதான் ஸ்டோன் செயின்னு. அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம் பட்டன் ஹோலில். ஆனால் இதில் அப்படி கிடையாது. சைடில் போட்டுருவோம். அந்த சைடில் போட்டுருவோம். உங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கிளாத் கலரில் எடுத்துக்கோங்க த்ரெட்டு. அப்படி இல்லைன்னா நார்மலாக சாண்டில் கலர் சொல்லுவோம், கோல்டன் கலர் சாண்டில் கலரு த்ரெட் இருக்கும்ல காட்டன்லேயும், அந்த கலர் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து சைடில் போய் ஒரு ஸ்டிச். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து சைடில் ஒரு ஸ்டிச். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து சைடில் ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இதுதான் ஸ்டோன் செயினு டைப் 1. இது நம்ம நிறைய இதுக்கு ஃப்ளவருக்கு அந்த மாதிரி நிறையா ஷேப்புக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும் போதில் நம்ம வந்துட்டு வேறு செகண்ட் டைப் இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து உங்களுக்கு செயின் ரொம்ப விலகுச்சுன்னா ஃபிங்கரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கோங்க. இதை நீங்கள் நிறையா ஷேப்பில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இது வந்து 2 செயின், ஒரு சிங்கிள் செயினுக்கு நடுவில் தான் விடணும். 2 செயினுக்கு நடுவில் விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்காது. அவ்வளோதான். இதுதான் ஸ்டோன் செயின் சொல்லுவோம். பார்த்திங்களா, இந்த கடைசி நான் 2 செயினில் வச்சுருக்கேன். இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு செயினாக வச்சுருக்கேன். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி தான் அந்த 2 செயினாக கடைசி வச்சுருக்கேன். மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து அடுத்த செயின் கொண்டுட்டு போகணும். இவ்வளோதான் ஸ்டோன் செயினு. இதுக்கு என்னென்ன ஷேப் நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஹெக்ஸகன் சொல்லுவோம்ல, ஹெக்ஸகன் ஷேப் ஒன்று ஒர்க் பண்ணிக்கோங்க. ஹெக்ஸகன் ஷேப்பில் அந்த கார்னர்னால் எப்படி திருப்பணும்னா, அந்த ஒவ்வொரு சைடுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்டோன் செயினை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 6 சைடு இருக்குது அந்த ஹெக்ஸகனில், 6 ஸ்டோன் செயின் கட் பண்ணிக்கோங்க. அந்தந்த ஷேப்புக்கு நீங்கள் இது பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்களும் என்னென்னா பேசிக் ஆரி அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.